ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். என்னென்னா, இது வந்து கார்த்திகை மாதம். ஸோ வீட்டில் எல்லோரும் மாலை போடுவாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு ஆள் மாலை போட போகிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஆமாங்க, அவர் ஆல்ரெடி 6 வருஷத்துக்கு மாலை போட்டார். இது அவரோட 7வது வருஷம். ஸோ இப்போ மேரேஜ் ஆகி இதான் அவர் போடுற ஃபஸ்ட்டு மாலை, அதான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம். ஆனால் முன்னாடி 6 வருஷம் போட்டார். ஸோ நாங்கள் அந்த விளாக் தான் எடுக்க போகிறோம். ஒரு நல்ல விஷயத்த நினச்சி போட்டிருக்காங்க. அந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தாங்க போனோம். ஏன்னா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனோம். இது வந்து விருத்தாச்சலத்தில் இருக்கிற பெரிய கோயில். அர்ச்சனை இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். போய் இது சாமி கும்பிட்டுட்டு அங்கே அர்ச்சனைலாம் போட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். கோயிலில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது ஒரு மனசு ஆறுன மாதிரியே இருக்கும். அதனால் வந்து நாங்கள் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் போய் எல்லா பொருளும் வாங்கணும், மாலை போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம். அதனால் அப்புறம் வந்து கோயிலை விட்டுட்டு கிளம்பிட்டோம். கடையில் போய் இவருக்கு துண்டு வேட்டி அதெல்லாம் வாங்கணும். வாங்கி முடித்ததுக்கப்புறம் அப்படியே மாலை பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதையும் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு விடிய காலையிலே இவர் மாலை போட்டுருவார். என்னால் வீட்டெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி ஃபோட்டோலாம் தொடச்சி சாமி ரூமெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் விடிய காலையில் போட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், போட்டுட்டு வந்துட்டார். நான் வீட்டில் தான் இருந்தேன். இவர் மட்டும் தான் போய் போட்டு வந்தார். வந்ததும் வீட்டில் விளக்கேற்றணும்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ விளக்கேற்றிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப நாளுக்கெலாம் போடலை, ஒரு 15 நாளுக்கு போட்டிருக்காரு. இவன் வேறு பூனை வேறு என்னது இது புதுசாக இருக்காங்க ஆள் அப்படின்னு பார்த்துட்ருக்கு. அதான் பூஜை பண்ணிட்டாரு காலையிலே. இதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போவார். நான் வந்து மதியத்துக்கு சமைச்சி அப்புறம் படைச்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து யார் இந்த தடவை மாலை போட்டிருக்கான்னு சொல்லுங்கள். எத்தனாவது மாலை போடுறாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இவர் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் மாலைலாம் போட்டு அவர் எப்போதும் போல் கம்பெனிக்கு போயிட்டார். ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறத நினச்சி வேண்டிட்டு தான் போயிருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாரெல்லாம் போட்டிருக்காங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.